வணக்கம். வணிக மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கான அந்த சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்திய ஆயில் நிறுவனம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. எல்பிஜிக்கு மாற்றாக வேறு எரிபொருளை பயன்பாட்டுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் இறக்குமதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் அனைத்தும் இன்று மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் தற்பொழுது மூடப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக காலையில் 3 சட்டினி 2 சாம்பார் கொடுக்கக்கூடிய ஹோட்டல்களில் தற்பொழுது 1 சாம்பார் மட்டுமே கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. சட்டினிகள் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று குருமா வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை நகர்ப்புற பகுதிகளாக இருக்கிறது. இங்கு கேஸ் விநியோகத்தை பொறுத்துதான் அவர்கள் ஹோட்டல் கடைகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது கேஸ் விநியோகம் முற்றிலுமாக தடைபட்டு இருப்பதனால் தங்களால் உரிய நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு உணவை கொடுக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதுமே தற்பொழுது ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. தொழில் நிமித்தமாகவும் அதே போன்று வேலை நிறுத்தமாகவும் படிப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சென்னை வந்து தங்கி வேலை பார்ப்பவர்கள் படிப்பவர்கள் அதிகம். அவர்கள் தினசரி ஹோட்டல் உணவுகளை நம்பிதான் இருக்கிறார்கள். தற்பொழுது ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கேஸ் விநியோகத்தின தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுது வீட்டு விநியோகத்திற்கான அந்த சிலிண்டர் மட்டுமே விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவுமே கூட 21 நாட்கள் என்ற அடிப்படையில் தான் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அது 25 நாட்களுக்கு ஒரு முறைதான் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவக்கூடிய இந்த போரினால் தற்பொழுது உலக நாடுகள் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாய சூழல் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு விரைவில் மத்திய அரசு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று உரிமையாளர்கள் மற்றும் ஹோட்டல் நடத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.